அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா, அதனுடைய பேர் பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த பேரை கேள்விப்பட்டாலே பயம் இருக்கும். அப்படின்னா இது வராமல் தடுத்துக்கிறதுக்கும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கரெக்டாக 8:30க்கு ஆரம்பித்து நம்ம 9க்கு முடிச்சிடலாம். இந்த கீலிங் பேர், தெராப்பி பேர் ஹோலிஸ்டிக் இன்டகிரேட்டட் தெராப்பி. ஹோலிஸ்டிக்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இயற்கையாக ஒரு நேச்சுரல் முறையில், ஆசீர்வதிக்கப்பட்ட முறையில் ஒரு தெராப்பி முறை தான் ஹோலிஸ்டிக் அப்படின்றது. இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு நம்ம நடத்தி கொடுக்கக்கூடியவர் வந்து கீழே ராமசாமி, என்ஜினியர் பேசிக்கலாக. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ட்ரெடிஷ்னல் ஹெல்த் சயின்ஸ், டிப்ளமோ இன் அக்குபஞ்சர், நிமின் கேர் கன்சல்டன்ட், பிரெயின் ரீவயர் கோச், இஎஃப்டி டேப்பிங் ட்ரைனர், மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் கோச், மனக்கூலியல் ட்ரைனர், பென் டயபிட்டிஸ் இன்டகிரேட்டட் நேச்சுரல் டயபிட்டிஸ் அசோசியேஷன் பவுண்டர். இத்தனை விஷயங்களையும் எதுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது நல்ல சிறப்பான விஷயத்தை நம்ம கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் இத்தனை இடத்துலையும் நம்முடைய அந்த சர்வீஸை கொடுத்துட்ருக்கோம். இதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. மக்கள் பல வகையில் ஆரோக்கியமாக வாழணுங்கிற அடிப்படையில் தான் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒவ்வொரு டிசீஸ் ஓரியன்டாக அதனுடைய ஃபார்முலாவையும் நம்ம பயன்படுத்தி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கேன்சர். இது வந்து கேன்சர் அப்படிங்கிறது வெளியிருந்து வருதா? இல்லை, புற்றுநோயின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த புற்றுநோயின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த புற்று வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கரையான் புற்று சொல்கிறோம் இல்லையா, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய செல்கள், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் மியூட்டேட் ஆகி தன்னுடைய தன்மை மாறி அது வேற, அதனுடைய சைஸே மாறிடும், அதனுடைய கேரக்டர் மாறும். மெட்டபாலிசம் அது வேறு ஸ்டைலில் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை பூரா பயங்கரமாக இழுத்து மற்ற செல்களுக்கு சத்து சேராமல் செஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு கொடிய ஒரு வேலை செய்யக்கூடியதாக மாறுறது தான் நம்முடைய செல். அதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. இதில் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒவ்வொரு செல்லும் இறக்கணும். செல்ஃப் சூசைடுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் சூசைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்போப்டோசிஸ்ன்னு பேர். அந்த மாதிரி செல்கள் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் இறக்கணும். அது இறக்கலைன்னா அந்த செல் தான் இந்த கேன்சர் செல்லாக மாறக்கூடியது. இதில் என்ன அப்படின்னா, மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது வந்து வரிசையாக நம்ம சில காரணங்கள் பின்னாடி பார்க்கலாம். அந்த காரணத்திற்காக ஒரு செல்லு மியூட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு மியூட்டேஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் குணமாறும். அடுத்து அந்த பிரச்சனை காஸ், அடிப்படை காரணம் சரியாகலைன்னா செகண்ட் மியூட்டேஷன் நடக்கும். உள்ளே வந்து அந்த டிஎன்ஏ பிரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே பிரிதல் நடக்கும். அதுக்கப்புறம் தேர்டு மியூட்டேஷன், இப்பையும் அந்த மியூட்டேஷனில் பெருகும், செல்லுடைய அந்த டிவிஷன் நடக்கும். ஃபோர்த் மியூட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோல்டு க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சீரியஸானது. மெட்டாஸ்டேட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்புல பரவக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பதிவு பாருங்கள். புற்றுநோய் ஒரு கொடிய உயிர்கொல்லி நோய். இது எப்படி வருகிறது? இதற்கு தீர்வு உண்டா? மிகப்பெரிய கேள்விக்குறி. அனைவருக்கும் ஆரோக்கிய வணக்கம். ராமசாமி, நோய் சக்தி ஆலோசகர், கோயம்புத்தூர். இந்த பதிவிலே புற்றுநோயை பற்றி சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். புற்றுநோய் என்பது உலகளவிலே ஒரு மிகப்பெரிய கொடிய உயிர்கொல்லி நோயாக கருதப்படுகிறது. இந்த புற்றுநோய் வெளியிலிருந்து வருவதில்லை. நம் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் மியூட்டேஷன், தன்மை மாறுவதனால் புற்றுநோய் செல்கள் உருவாகின்றன. இந்த புற்றுநோய் செல்கள் காலப்போக்கில் பெருகி சிறு சிறு கட்டிகளாக ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கூட மாறக்கூடிய தன்மை உடையவை. இந்த புற்றுநோய் யாருக்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தால், யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உலகில் இருக்கிற அனைவருக்கும் தினமும் புற்றுநோய் செல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன, உடலில் உற்பத்தி ஆகிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவற்றை அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய
நோய் எதிர்ப்பு செல்களில் மிக முக்கியமான நேச்சுரல் கில்லர் செல் NK செல்கள் அழித்து அவர்களை காப்பாற்றி விடுகின்றன. இந்த நேச்சுரல் கில்லர் செல்கள் யாருக்கெல்லாம் பலமிழந்து இருக்கிறதோ, குறைபாடு அடைந்துள்ளதோ அவர்களுக்கு காலப்போக்கில் இந்த புற்றுநோய் செல்களினுடைய பெருக்கத்தின் காரணமாக கேன்சர் வரக்கூடிய, புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த NK செல்கள் எவ்வாறு கேன்சர் செல்களை அழிக்கின்றன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேச்சுரல் கில்லர் செல்கள் என்பவை இரத்தத்தில் பல இடங்களில் பரவலாக இருக்கக்கூடிய செல்கள். இந்த செல்கள் புற்றுநோய் செல்கள் உருவான சில மணி நேரங்களிலேயே அவைகளை கண்டறிந்து அவற்றை தன்னிடம் உள்ள என்சைம், அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த என்சைம்களை பாய்ச்சி அந்த செல்களை தூள் தூளாக்கி உடைத்து அவற்றை அழித்துவிடக்கூடிய ஆற்றல் உடையது. இவ்வாறு உடம்பில் உள்ள அனைத்து நேச்சுரல் கில்லர் செல்களும் அன்றாடம் ஏற்படக்கூடிய புற்றுநோய் செல்களை கவனித்து அவற்றை அழிக்கும் ஆற்றல் வாய்ந்தவை. இந்த NK செல்களை அதனுடைய பலத்தை மேம்படுத்தி ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலனை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற ஆராய்ச்சி உலகளவில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆராய்ச்சியின் முடிவுகள் மிகவும் சிறப்பாக, மிக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய NK செல்களை வெளியிலே எடுத்து அவற்றை மேம்படுத்தி மறுபடியும் உடலுக்குள் கொடுத்து அந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை அந்த NK செல்களுக்கு உருவாக்கக்கூடிய இம்யூனோதெரப்பி என்ற முறைகள் இன்று பரவலாக பல நாடுகளில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகின்றன. அதுபோல இயற்கையான முறையிலே நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய NK செல்கள் ஆற்றல்களை பெருக்கக்கூடிய வழிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வழிகளை தெரிந்து கொண்டு இயற்கையான முறையிலே நோய் எதிர்ப்பினுடைய செல்களில் முக்கியமான செல்லான NK செல்களை பலப்படுத்துவதன் மூலம், நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்துவதன் மூலம் கேன்சர், புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளவும் அவற்றிலிருந்து மீளவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ இந்த வீடியோவில், இது பழைய வீடியோ, நம்ம பேசப்பட்ட விஷயங்கள் என்றால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில செல்களுடைய பலத்தினுடைய குறைபாடு தான் இந்த கேன்சர் செல் பெருகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை சொன்னோம் இல்லையா. எல்லார் உடம்புலையும் டெய்லி கேன்சர் செல் உருவாகிட்டு இருக்கு. அதை இமிடியேட்டாக அழிக்கக்கூடிய செல் NK செல்லுன்னு சொன்னோம். அந்த செல்கள் பலம் இழக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், இடது பக்கம் இந்த லைட்டாக ஒரு பிங்க் கலரில் ஜெனட்டிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம மரபு ரீதியாகவே சில நேரங்களில் நமக்கு இம்யூனிட்டி வீக்காக இருக்கும். அதுக்கு பேர் லோ இம்யூனோஜெனிசிட்டின்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியாமல் திணறும், வீக்காக இருக்கும். அப்போது இந்த கேன்சர் செல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவாங்க, ஸ்டீராய்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்போ ஸ்டீராய்டு கொடுக்குறாங்களோ அப்போவும் அந்த NK செல்லுடைய ஆக்டிவிட்டி கம்மியாகும், கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மைக்ரோ என்விரான்மெண்ட், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸின் ஆகட்டும், ரேடியேஷன், கெமிக்கல் எல்லாமே நமக்கு டென்ஷன் ஆகிறது. இது எல்லாமே நம்ம செல்களினுடைய தன்மையை, அந்த மியூட்டேட் ஆகிற தன்மையை, அதை ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி அதை உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சிடும். அப்போ அந்த செல்கள் கேன்சர் செல்லாக மாறிடும். அதே மாதிரி இந்த செல்கள் இறக்கணும் இல்லையா ஒரு பீரியடில். அப்போ அது இறக்காமல் அந்த ரெசிஸ்டன்ட் டு அப்போப்டீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இறக்காமல் இருந்தாலும் கூட அது கேன்சர் செல்லாக மாறிடும். ஸோ இதுதான் இந்த கேன்சர் செல் உருவாகிறதுக்கு அப்படிங்கிறது இல்லை, இன்னும் பல காரணங்கள் இருக்குது. கேன்சர் உருவாகிறதுக்கு பாருங்கள், இங்கே படத்தில் போட்டிருக்க பல காரணங்கள் இருக்குது. அதில் நம்ம பார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் எடுக்கிறது, இந்த டைப் 2 டயபெட்டிக்கு, இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறது, நியூட்ரிஷன் குறைவாக இருக்கிறது, மன அழுத்தம், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ண முடியும். இந்த கருத்தாக எதெல்லாம் கேன்சரை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடையும் நம்ம தவிர்த்துட்டு நல்ல செயல்பாடு செய்ய ஆரம்பித்தா கேன்சர் வருவதை நம்ம தடுக்க முடியும். ஸோ இது காரணிகள். இப்போது டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேன்சர் ஒரு 100க்கு மேலே இருக்குது. இதில் இந்த நகம், இந்த மாதிரி சில முடி, இந்த தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதயத்தில் அந்த உள்ள மயோகார்டியம் அந்த பகுதியில் வராது, பெரும்பாலும் வராது. அதுலேயும் 1-2 கேஸு வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கு சொல்கிறாங்க. இந்த லிவர் கேன்சர்,
ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லங் கேன்சரு காரணம் என்னன்னா இந்த பு புகைப்பிடிக்கிறவங்க, ஆல்கஹாலு, இதெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு செர்விக்கல் கேன்சர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த கேன்சருக்கு அடிப்படையை பார்த்தோம், டைப் ஆஃப் கேன்சரை பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் கேன்சர் இம்யூனோதெரப்பி, கேன்சரை வெல்லக்கூடிய, கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சில தகவல்களையும் பரிமாறிட்டு தான் அதை பார்ப்போம். இப்போ நம்ம உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு ஃபார்முலா, கேன்சரை வெல்லக்கூடிய இம்யூனோதெரப்பி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இதில் பாருங்க, நான் வரிசையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் ஹீரோ யார் அப்படின்னா, இந்த கேன்சரை வெல்லக்கூடியதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், அல்கலைன் ஃபுட்டு, ரிலாக்ஸ்டு லைஃபு, கிராட்டிடியூட், நன்றி அறிதல், தேங்க்ஸ் கிவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இஎஃப்டி ட்ரைனிங், எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் டேப்பிங், டாக்ஸின் ஃப்ரீ லைஃப். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இதை கடைப்பிடிக்கிறதன் மூலமாக கேன்சர் வருவதை தடுக்க முடியும், வந்த கேன்சர்லேருந்து மீள முடியுங்கிறது நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்யூனிட்டி. இம்யூனிட்டி வீக்காக இருந்தால் கேன்சர் வரும்னு ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டீங்க. இம்யூன் செல்கள் அப்போ உடம்புல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இம்யூன் செல்கள் ஓவர் ஆக்டிவும் பண்ணும், அண்டர் ஆக்டிவும் பண்ணும். அண்டர் ஆக்டிவ் அப்படிங்கிறது நம்ம இம்யூனிட்டி வேலை செய்யலைன்னு அர்த்தம். அந்த வேலை செய்யாத நேரத்தில் தான் தொற்று நோய்களும் கேன்சர் வரும். ஓவராக வேலை செஞ்சால் ஆட்டோ இம்யூன் நோய்களும் அலர்ஜி நோய்களும் வரும். இதில் இந்த சிகப்பா கட்டம் போட்டிருக்கு இல்லையா, இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறது, இந்த நபர்களுக்கு கேன்சர் உருவாகும். இம்யூனிட்டி வீக்காக இருந்தால், ஏன்னா கேன்சர் அப்படிங்கிறது இம்யூனிட்டி வீக்காக இருக்கக்கூடிய ஒரு நோய். இதில் இம்யூனிட்டியோட செல்கள் பல பிரிவுகள் இருக்குது. போன் மேரோவிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஸ்டெம்மில் இருந்து வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், தட்டணுக்கள் எல்லாம் உருவாகும். இங்கே நான் காட்டியிருக்கக்கூடியது வெள்ளை அணுக்கள், அந்த போராடுது இல்லையா, அந்த வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய செல்களை பற்றி போட்டிருக்கேன். அதில் ஒரு ஆரோ போட்டிருக்கேன். அந்த ஆரோ நேச்சுரல் கில்லர் செல். இயற்கையாக முறையில் நம்ம பிறக்கும்போதே நம்மோட இருக்கக்கூடிய உற்பத்தியான செல்லு. இது வந்து கேன்சர் உருவான அடுத்த செகண்டு யாருமே அதுக்கு சொல்ல தேவையில்லை, அழிச்சிடும். கெமிக்கலை பாய்ச்சி, பெர்பரின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை பாய்ச்சி கேன்சர் செல்லை உடச்சி எடுத்துரும். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த செல். ரைட், இதுதான் மேலே டாப்பில் இருக்கக்கூடியது என்கே செல், கீழே இருக்கக்கூடியது கேன்சர் செல். இதில் எப்படி என்கே செல் கேன்சர் செல்லை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இது ஒரு ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அடிப்படையை வச்சு கண்டுபிடிக்கும். இந்த ஆன்டிபாடிகளை யார் உருவாக்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய செல்ல, ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியதில் ஒரு செல் இருக்குது, அதுக்கு பேர் பி செல், போன் மேரோ செல்லுன்னு சொல்லுவான். அந்த செல்லு தான் ஒரு கிருமியை கண்டாலோ இல்லை உள்ள ஒரு கேன்சருக்கான செல்லை கண்டாலோ ஆன்டிபாடிகளை உருவாக்கி அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்போ இந்த 2 கொக்கி மாதிரி இருக்கு பாருங்க, நடுவில் ஒன்று இருக்குது, அது ஆன்டிபாடி. அது கேன்சர் செல்லை அடையாளம் காட்டுது என்கே செல்லுக்கு. இப்போ என்கே செல் என்ன பண்ணும், கேன்சர் செல்லை அடையாளம் கண்டு அது கேன்சர் செல் தான் உறுதிப்படுத்தின உடனே அதுக்கு அந்த கெமிக்கலை பாய்ச்சி உடச்சி எடுத்துரும். இதுதான் உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் உடம்புல 24 ஹவர்ஸ் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் இந்த ஆன்டிபாடிகளை செயற்கையான முறையில் அலோபதியில் உருவாக்கி இன்னைக்கு பல லட்சம் ஆஹ், பணத்தின் பணத்தை வாங்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து 25 லட்சம் 30 லட்சம்ன்ற மாதிரி போகக்கூடிய ட்ரீட்மெண்ட் முறைகள், மோனோகுளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்டோஜீனியஸ் ஆன்டிபாடின்றது நமக்குள்ளேயே உருவாகிறது, இம்யூனிட்டியே உருவாகும். யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி வீக்காக இருந்து கேன்சர் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செயற்கையாக பண்ணக்கூடிய முறைகளில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இன்னொரு முறை இருக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு முறை தான் இது. வந்து நடைமுறையில் இருந்தாலும் கூட 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சங்கும்போது யாராலையும் பண்ண முடியாது. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஒரு மனிதன் அந்த கேன்சர் பாதிக்கப்பட்டவுடைய ரத்தத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கக்கூடிய என்கே செல்லை என்ன பண்ணுவாங்கன்னா கல்ச்சர் பண்ணுவாங்க, வெளியே வளர்ப்பாங்க. இந்த நாத்தாங்கல்ல இது வளர்க்குற மாதிரி வெளியே வளர்த்து அதை மறுபடியும் அந்த பிளாஸ்மா வழியாக உள்ள பேஷண்ட் கொடுப்பாங்க. யாரை, என்கே செல்லை கொடுப்பாங்க. இந்த என்கே செல் வந்து அந்த கேன்சர் செல்லை அழிக்கும். இதுதான் வந்து செயற்கையாக இன்னைக்கு அலோபதியில் கொடுக்கக்கூடியது. ஆனால் இதனுடைய ரேட்டெல்லாம் சாதாரண யாராலையும் பண்ண முடியாது. 25 லட்சம் 30 லட்சம் அப்படின்ற இருக்கக்கூடியது.
ஸோ இதில் வந்து பல சுற்றுகள் பண்ணணும். ஹீமோதெரப்பி மாதிரி, அந்த ரேடியேஷன் மாதிரி பல சுற்றுகள் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சுற்றுக்கு 5 லட்சம் 10 லட்சங்கும்போது இதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்குது. எல்லாருக்கும் செட் ஆகாது. அடுத்து இதில் 2 பேர் டாக்டர்ஸு, ஜேம்ஸ் பி ஆலிசனும் அதே மாதிரி ஹோஞ்சா அப்படிங்கிற 2 டாக்டரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இதில் மஞ்சள் கலரில் இருக்கிறது நம்முடைய இம்யூன் செல்லு, ப்ளூ கலரும் நம்முடைய இம்யூன் செல்லு தான். இந்த பக்கம் சிகப்பாக இருக்கிறது கேன்சர் செல்லு. இதில் இவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கேன்சர் செல்லு வந்து நம்ம செல்லு தானே, அப்போ அதை பற்றி தெரியுமில்ல. இப்போ நம்ம வீட்டில் எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கேன்சர் செல் என்ன பண்ணோன்னா, இந்த டி செல்லை இந்த என்கே செல்லை ஏமாத்துது. அது தன்னை மறைச்சிக்கிறது, நான் கேன்சர் இல்லைன்ற மாதிரி மறைச்சிக்கிறது, நல்லவ மாதிரி நடிக்குது. அதுக்கு அது சில இதை உருவாக்குது, சில என்சைம்ஸை உருவாக்கி அந்த டி செல்லும் என்கே செல்லு தன்னை அழிக்காமல் பார்த்துக்கிறது. இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏமாத்துது இல்லையா கேன்சர் செல்லு, அதை உடைக்கிற ஒரு பிரேக்கரை கண்டுபிடிச்சி அதை வந்து கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு பேர் ஒரு செக் பாயிண்ட் புரோட்டீன் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற ஒரு பேர். ஓகேங்களா. செக் பாயிண்ட் புரோட்டீன் பிளாக் டி செல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர் ட்ரக்ஸ்ன்னு பேர். அதுக்கு பேர். இதுவும் காஸ்ட்லி தான். இதுவும் சொன்ன மாதிரி ஒரு லட்சக்கணக்கான ரேட் உள்ளது. இதில் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்யூன் செல்களை கேன்சர் செல் ஏமாத்துது. காரணம் என்னென்னா, இம்யூன் செல்லுக்கு நாலேஜ் பத்தலை. யார் சொன்னாலும் நம்புகிறாங்கன்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ கேன்சர் செல்லை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இல்லை, அதான் காரணம். ஸோ இந்த இடத்துல டியூமர் செல்லு இந்த கேன்சர் செல்லை அழிக்குது இல்லையா, ஏமாத்துது இல்லையா, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த டி செல்லை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கேன்சரை அழிச்சிடும். அந்த ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியதுக்கு தான் இந்த என்கே செல்லை வெளியே எடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடிய பல லட்சக்கணக்கான ட்ரீட்மெண்ட் அந்த செலவுகளை செஞ்சிட்டு இருக்காங்க அலோபதியில். சாதாரண மக்கள் யாராலையும் இது பண்ண முடியாது. இதே இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோனுடைய கருத்து தான், லேட்டாக வந்தவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். Of all the immune system soldiers, natural killer cells are the most aggressive. They are lymphocytes with no immunological memory and are part of your innate immune system. Natural killer cells make up about 5 to 15% of the total circulating lymphocyte population. Natural killer cells are called natural killers because they do not need to recognize a specific antigen before releasing their toxins and destroying a viral infected cell or cancer cell. They target tumor cells and protect against a wide variety of infectious microbes. Several immunodeficiency diseases, including என்ன சார் சவுண்டு? இது வரலையா? சவுண்டு வரலையா? யாராவது இல்ல வந்துருக்கு, சவுண்ட் வந்துருச்சு சார். ஏதோ இடையில யாரோ மைக் ஆன் பண்ண மாதிரி தெரிஞ்சதுங்க. சரி, நான் மீட் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு மறுபடியும் அதை போட்டுறேன். ஓ, அதுதான் மீட் பண்ணிடுறேன். of all the leaves DNA into many pieces in a programmed cell death, that is, apoptosis manner. After releasing its lethal package of chemicals, the natural killer cell can detach from the cancer cell and kill many other circulating abnormal cells. Indeed, research has shown that most of the tumor cells that enter the circulation are destroyed during the first 24 hours, and only a few cells succeed in establishing themselves in distant organs from the primary tumor, which is called metastasis. Natural killer cells may also contribute to immunoregulation by secreting high levels of influential lymphokines. Therefore, research to develop natural products to stimulate the natural killer cell activity, especially in immune-suppressed patients undergoing chemotherapy for cancer, or in any viral disease such as AIDS or bird flu, where immune suppression occurs, is very important in the regulation of aspects of the immune system which affects our overall health.
Finally, we come back to the beginning of our knowledge of the natural killer cell. Here lies a natural killer cell in a lawn of sheep red blood cells. These cells are perfect targets for the natural killer cell, possessing no MHC1 receptor. The wrath of natural killer cell is fully vented on the surrounding sheep red blood cells. The cytotoxins completely destroy the sheep red blood cells, leaving clear plaques around the natural killer cell. There is no apoptosis event, just direct cytotoxicity. The natural killer cell is one of the key soldiers in the fight against viral and cancer growth. இதில் பாருங்க, கடைசியில் நம்ம தமிழ் படத்தில் ஒரு ஹீரோ வந்து சுற்றி எல்லாரும் அடிக்க வருவாங்க. அப்படியே தலைவர் ஒரே தட்டில் எல்லாத்தையும் தட்டி வீசிடுவார். அந்த மாதிரி ஒரு விஷயம் NK செல் பண்ணுது பாருங்க. ரைட். ஸோ இப்போ இந்த NK செல் ஆக்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கு இயற்கையாக நமக்கு கிடைச்ச ஒரு விஷயந்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். அதனால தான் டீங்கிற ஆரம்பித்தேன். இது ஒரு ஃபார்முலாவில் டீயை பற்றி பேசுகிறதுக்காக இம்யூனிட்டி எப்படி இந்த கேன்சர் இதெல்லாம் பேசணும். ஸோ இதற்கு தீர்வு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. இது வந்து பசுவோட சீம்பாலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு, பக்க விளைவு இல்லாது, கேன்சருக்கு மட்டும் இல்லை, ஏஜ்டு எஜெட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதை பற்றிய ப்ரோக்ராம் நம்ம அடுத்த முறை முழுமையாக பேசுவோம். அப்போ நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இப்போ போட்டு தெரிஞ்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இயற்கையான முறையில் சீம்பாலிலிருந்து எடுக்கக்கூடியது. நம்முடைய NK செல் ஆக்டிவிட்டியை 437% கூட்டக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்டர்லியூக்கான் 2ன்னு சொல்லி ஒரு ட்ரக் இருக்குது. இது வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற ரேட்டில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸு. ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா 389% தான் NK செல் ஆக்டிவிட்டியை கூட்டுது. ஆனால் ஃபோர் லைஃப்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 437% NK செல் ஆக்டிவிட்டி கூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி டியூமர் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி ஸ்டடியை ஒரு அந்த கம்பெனி எடுத்திருக்காங்க, ஃபோர் லைஃப் அப்படிங்கிற கம்பெனி. ரைட். இப்போ டீ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து அல்கலின் ஃபுட்டு. யாருக்கு உடம்புல அசிடிக் இருக்கோ, யார் உடம்பு அந்த காரத்தன்மை இல்லாமல், அசிடிக் தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, காரத்தன்மை இல்லாமல் அமிலத்தன்மையாக இருக்கோ அவங்களுக்கு கேன்சர் அதிகமாக பரவும். அதனால தான் நம்ம அல்கலின் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய வெண்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, நம்முடைய அந்த எலுமிச்சம் பழம், அந்த ஜூஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் எல்லோரும் அசிடிக்குன்னு நினைப்பாங்க. அது ஜூஸ் போட்டு குடித்தவொடனே அல்கலினாக மாறிடும். ஸோ பழங்கள், காய்கள் எல்லாத்தையும் நம்ம எடுக்கும் பொழுது உடம்பு அல்கலினாக மாறும். ஸோ பார்த்துக்கோங்க, யார் உடம்பு அசிடிட்டியாக இருக்கோ அவங்களுக்கு கேன்சர் வரும். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே இந்த புளித்த உணவுகள், கார உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, நீங்கள் வெளியே ஜொமேட்டோ இங்கெல்லாம் வாங்குறீங்களே, எல்லா உணவுகளும் அமிலத்தன்மை வாய்ந்தது. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உள்ள நம் லேயரையும் கூட பிச்சு எடுக்கக்கூடிய அந்த அல்சரை உருவாக்கக்கூடிய அளவு மோசமான உணவுகள் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த கேன்சர் வந்து அசிடிக் என்வரான்மெண்ட்டில் வளரும், அல்கலின் என்வரான்மெண்ட்டில் வளராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓட்டோ ஹெயின்ரிச் வார்பெர்க் அப்படிங்கிற 1931 கண்டுபிடிச்சி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார். 1923 கண்டுபிடிச்சி அதுக்கு 1931 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, டிசீசஸ் கேனாட் சர்வைவ் இன் ஆன் அல்கலின் பாடின்னு கண்டுபிடிச்சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய நல்ல செல்லை 35% நம்முடைய செல்லை ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு 48 நேரம் வச்சுருந்தா 35% ஆஃப் செல்கள் கேன்சர் செல்லாக மாறிடும்னு சொல்கிறார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்பை அல்கலினாக மாற்றணும். வெண்பூசணி, காய்கள், பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அல்கலின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி உடம்புல அசிடிக் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகும். மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் ப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகிறது நமக்கு என்ன ஆகும், கேன்சர் செல் உருவாகிறதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடும். இது லிவரை பற்றி பேசும்போது லிவரில் 3-4 ஸ்டேஜ் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு லிவர் சிரோசிஸ், ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸு, அதுக்கப்புறம் கேன்சராக மாறிடும். அதனால தான் ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு
அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய மோசமான உணவுகளில் இருந்து ப்ரீ ரேடிக்கல் அதிகமாக வருது. ஆக்சிடேஷன், இந்த ஆப்பிளை கட் பண்ணி துருப்பிடிக்குது இல்லையா, அந்த மாதிரி உடம்புக்குள்ள செல்கள் நடக்குது. அது கேன்சர் செல்லாக மாறிடும் அப்படின்ற அந்த பயம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டி ஆக்சிடெண்ட்டை பயன்படுத்தணும். அதாவது பழங்கள், அந்த பழங்களில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் பைட்டோ நியூட்ரியன்ட் விட்டமின் சி இந்த மாதிரி ஐட்டங்க இந்த ப்ரீ ரேடிக்கலை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காம நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த இந்த நம்ம நெல்லிக்காய் இந்த மாதிரி பழங்கள், ஆரஞ்சு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அடுத்த ஸ்டேஜ். நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லிட்டோம், ஏன்னா ஏங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கேன். இப்போது ஏயில் அல்கலைன் போட்டை பற்றி பார்த்தோம். ஆன்டி ஆக்சிடென்ட் அது ஏதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பார்த்தோம். அடுத்து ரிலாக்ஸ் லைஃப். ரிலாக்ஸ் லைஃப்புக்கு ஆப்போசிட் என்னங்க? ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, ஏகப்பட்ட குழந்தைங்க அந்த வார்டில் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம் போகும்போது அந்த பக்கம் வார்டெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 6 வயசு குழந்தைகள்லாம் கேன்சரில் இருக்கிறது பார்த்தான்னா ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ இவர் டாக்டர் புரூஸ் லிப்டன் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் நாட் அ விக்டிம், யூ ஆர் த கிரியேட்டர். நீங்கள் உருவாக்குறவர், நீங்கள் கடவுள் மாதிரி. யூ கேன் கிரியேட் கேன்சர் அண்ட் யூ கேன் கிரியேட் ஹெல்த். உங்களால் கேன்சரையும் உருவாக்க முடியும், ஹெல்த்தையும் உருவாக்க முடியும். அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அப்படிம்பார். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி அதிகமான ஆராய்ச்சி பண்ணவர் டாக்டர் புரூஸ் லிப்டன். இவர் மனிதனுடைய அன்பின் அடிப்படையில் நோயை குணப்படுத்த முடியும் என்று கூட பல இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இவருடைய ஆராய்ச்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆராய்ச்சி, ஒரு பேட்ரிக் டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் மனிதனுடைய செல்களை போட்டு அங்கே கெமிக்கல் மாத்திரையை போடும் பொழுது தெரிச்சு ஓடுதாமா, அதுலேருந்து விலகி ஓடுது. அதே நல்ல ஒரு ஹெர்பல், நம்ம பாரம்பரியாக சாப்பிட்ட ஹெர்பலை போட்டால் அதை நோக்கி நகருதுன்னு கண்டுபிடிச்சி இவர் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக உயரிய ரகசியத்தை புரிஞ்ச அப்புறம் ஏகப்பட்ட புக்கில் பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப பயங்கர நாலேஜ் உள்ள ஒரு டாக்டர். டாக்டர் ஹெக்டே கூட இவரை பற்றி பேசுவார், அப்பேற்பட்ட ஆள். அடுத்து என்ன சொல்கிறாரு நம்ம புரூஸ் லிப்டன்? ஸ்ட்ரெஸ்ஸு, பயம் இம்யூனிட்டியை குறைச்சிரும்ன்றார். காரணம் என்ன? பயப்படும் பொழுது நம்ம உடம்புல அந்த அட்ரினல், அந்த ஹார்மோன் கார்டிசால் சுரக்கும். கார்டிசால் இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணிடும். இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணியாச்சுன்னா கேன்சர் செல் வளரும். சிம்பிள். அதை தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போது நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ இம்யூனிட்டி வீக் ஆகும்போது கேன்சர் செல் வளர ஆரம்பிச்சிடும். அது ஒரு இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி டியூமர் வளருவதற்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்கிறோம். டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி அந்த டிஎன்ஏ மறுபடியும் ரிப்பேர் ஆகாமல் ஆகிறதுக்கான வாய்ப்பை குறைச்சிடும். மியூட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஹார்மோனல் பேலன்ஸ் தவறி அதன் மூலமாக கார்டிசால் இந்த மாதிரி ஹார்மோன்ஸு அதிகமாகிறதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் இம்ப்ரூவ் ஆகி அதுவும் கேன்சர் சூழலை உருவாக்கிடும். ஸோ இந்த டியூமர் குரோத்து நடக்குது இல்லையா, இந்த நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் ஆஞ்சியோஜெனிசிஸ்ங்கிற பேரில் கேன்சர் செல்லுகளுக்கு ரத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது நம்ம உடம்புடைய செல்லு தானே, அதுவும் கேட்டு வாங்கிக்கிறோம். நானும் உன் பிள்ளை தானேன்னு சொல்லி ரத்த நாளங்களை வர வச்சு ரத்தத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நேரத்தில் தான் மக்களுக்கு மெட்டோஸ்டேட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பரவுறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ இதுக்கான உணவு என்ன? ஆன்டி ஆஞ்சியோஜெனிசிஸ் உணவு இருக்குது. அதில் பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இது பல பேருக்கு தெரியாத ரகசியம். சாரி. அடுத்து முக்கியமாக இந்த ரிலாக்ஸ்டு லைஃப்பாக இருக்கணும்னு சொன்னேன். அல்கலைன் ஃபுட் எடுக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அடுத்து கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணணும். நன்றி உணர்வாக இருக்கணும். நமக்கு ஏதாவது சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி உணவு கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றோம், அந்த உணவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம வீட்டில் நமக்காக சமைச்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு வேலை கொடுத்த முதலாளிக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி காலையில் நமக்கு வெயிலை கொடுத்த சூரியனுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஜூமுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஜூமுக்காரங்களுக்கு நன்றி சொல்லணும். இத்தனை பேர் அட்டன் பண்ண உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கிராட்டிடியூட் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிராட்டிடியூடு ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம எப்போ கிராட்டிடியூட் ப்ரேயர் பண்ணுறோமோ அதுக்கு பல முறைகள் இருக்குது. நீங்கள்
இந்த தண்ணியை வச்சு பிறந்தது, இல்லை கண்ணை மூடிட்டு உங்களுக்கு நன்மை செஞ்சவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது, அடுத்து அவங்க பேரை எழுதி அது அவங்களுக்கு என்ன காரியம் உங்களுக்காக செஞ்சாங்களோ அதை எழுதி அதுக்கு நன்றி சொல்கிறது, இல்லை அவங்க பேரை சொல்லி இன்னொருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணலாம். ஸோ கிராட்டிடியூட் பண்ணும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், கார்டிசால் இதெல்லாம் குறையும், இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆகும், இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் ஆகும், நல்ல தூக்கம் வரும், செல்கள் புதுப்பிக்கப்படும், நமக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, எமோஷனல் ரெசிலியன்ஸ் வர்றதுனால நம்ம உடம்பு எதையும் தாங்கக்கூடிய திறனுக்கு வரும். நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ணுறோம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். இதே மாதிரி இந்த ஹார்ட்டு பிரெயின் எல்லாமே ஒருங்கிணைந்து அந்த அந்த கேன்சரோ அது வராமல் தடுக்கிறதுக்காக உதவி செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்வதற்கு இந்த கிராட்டிடியூட் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும். பல டாக்டரை கூட கடைசியில் ஒரு மோசமான சூழலில் இந்த கிராட்டிடியூடு இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த படைத்த பல பேர் உண்டு இல்லையா, அவங்க என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த வேண்டிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பிக்கையில் ஜெயிச்சிருக்காங்கன்ற கதையெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பேச போகிறோம். இப்போ இப்போ கிராட்டிடியூடனுடைய பெருமையை பார்த்துட்டீங்க. அடுத்து இஎஃப்டி டேப்பிங். இஎஃப்டி டேப்பிங்னா எமோஷனல் ஃப்ரீடம் டேப்பிங்னு பேர். இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் நம்ம எமோஷன் சொல்லக்கூடிய ஃபியர் தான். எமோஷனில் சந்தோஷம் இருக்குது, பயம் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது பயத்தை பேசுகிறோம். கொரோனாவில் வைரஸ் தொற்றில் இறந்த ஆள்களில் ரொம்ப பேர் பயத்தில் இறந்தவ தான். பயம், நான் சொன்ன மாதிரி பயம் வரும் பொழுது அங்கே கார்டிசால் அதிகமாக சுரந்து இம்யூனிட்டி வீக் ஆகிடும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இஎஃப்டி டேப்பிங்கிற ஒரு முறையை நம்ம பயன்படுத்தி நம்ம நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், இதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க புரூஸ் லிப்டன், வி ஆர் நாட் விக்டிம்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், வி ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் அவர் சப்கான்சியஸ் ப்ரோக்ராம். நமக்குள்ள 1008 குப்பை இருக்குது. சின்ன வயசுலேருந்து இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும் பல பிரச்சனைகளை உள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கோம், பயந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் எப்பயுமே பயத்திலேயே இருக்குது. ஸோ அதை சீர் செய்யறதுக்கு இந்த இஎஃப்டி பயிற்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது இஎஃப்டி பயிற்சி அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, ஒரு 9 பாயிண்ட்டை தொட்டு நம்ம கவலைகள், பயம் எல்லாத்தையும் வெளியெடுக்கக்கூடிய ஒரு முறை இஎஃப்டி டேப்பிங் பயிற்சி. இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அற்புதமான ரிசல்ட் வரும். ஸோ இதையும் நம்ம இஎஃப்டி டேப்பிங் நீங்களே அந்த பயிற்சி கலந்துக்கிட்டால் நீங்களே பண்ணிக்கலாம். இது தனியாக நீங்கள் போயிட்டு எந்த காலேஜில் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கின அவசியம் இல்லை. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த இடங்களை எப்படியே தட்டுறதன் மூலமாக ஒரு ப்ராம்ப்ட் சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே தட்டுவோம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே தட்டும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பயம் போயிடும். ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வெளியேற்றக்கூடிய முறைகள் பல, ஒரு அந்த 9 பாயிண்ட்டுக்கும் வேறு ப்ராம்ப்ட் இருக்கும். அதை நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், நானும் டிகே சார். ரைட். ஸோ இதில் இஎஃப்டி டேப்பிங் முறையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பயத்தை எல்லாம் போக்கியாச்சு. இது ஒரு பக்கம் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ நமக்கு கேன்சரை வெல்லக்கூடிய அளவில் நம்ம பிளாஸ்போ எப்பட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ அது கிடைக்கும். அடுத்து டாக்ஸின் ஃப்ரீ லைஃப்னு சொன்னேன். நம்ம நச்சுக்கள் நம்ம சாப்பிட்ற உணவில், வீட்டில் பார்த்திங்கன்னா பல நச்சுக்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வெளியே பொல்யூஷன், அதே மாதிரி சிகரெட்டு, ஆல்கஹாலு, நம்ம காஸ்மெட்டிக்கில் பயன்படுத்த பொருள்கள் எல்லாத்துலேயும் டாக்ஸின் இருக்குது. இந்த டாக்ஸின் என்ன பண்ணுன்னா நம்ம டிஎம்ஏவை உடைச்சிரும். டிஎம்ஏ டேமேஜ் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அங்கேயும் ஃப்ரீ ரேடிக்கலாக ஃபார்ம் பண்ணி அங்கே நமக்கு அந்த கேன்சர் செல் உருவாகக்கூடிய சூழலை உருவாக்கிடும். ஸோ இதில் நம்ம புரூஸ் லிப்டன் அதிகமாக பேசக்கூடியது எபிஜெனட்டிக்காக பேசுவார். நம்ம எப்போ பிரச்சனைக்கு உருவாகிறோம் அப்படின்னா, ஜீனில் ஒரு குணம் இருக்கும், நாய்க்கு ஒரு குணம் இருக்கிற மாதிரி ஜீனுக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த ஜீன் ஒரு சூழல் ஏற்படும் போது அது கேன்சர் செல்லாக மாறுவதற்கும், இந்த டயபெட்டிக் பேரண்ட்டுக்கு அப்பா அம்மா தாத்தா டயபெட்டிக் இருக்கு இல்லையா, சரி, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு டயபெட்டிக் எப்போ வரும் அப்படின்னா, அந்த ஜீனில் அந்த குணம் இருக்குது. இப்போ ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்கு, எப்போ கடிக்குது? ஒன்று நீங்கள் மிதிக்கிறீங்க, இல்லை கல்லை வச்சு அடிக்கிறீங்க, அப்போ கடிக்கும். அந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டு, சூழல், டாக்ஸின், இல்லை பொல்யூஷன், இல்லை ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த நேரத்தில் இந்த டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும் இந்த சரௌண்டிங் மைக்ரோ என்விரான்மெண்ட். அப்போ அந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஏற்பட்டு அங்கே மியூட்டேஷன் ஏற்பட்டு கேன்சர்ஸ் எல்லாம் மாறும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாக்ஸின் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிறது நம்ம அந்த முறைக்கு வரணும்.
அப்போ டாக்ஸின் ஃப்ரீ லைஃப்பில் மொதல் இந்த புகை பிடிக்கிறது, புகைப்பிடித்தால் கேன்சர் வரும் போர்டில் போட்டிருக்காங்க. ஒரு லங்கு படம் போட்டு அதில் ஒரு சிகரெட்டை உள்ள உள்ள நுழைச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இது எனக்கு வராதுன்னு நினச்சி பல பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து அந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கிறவங்க தப்பிக்கிறாங்க. பல பேர் ஒரு பீரியடுக்கு அப்புறம் லங் கேன்சர் வந்து அவதிப்படுறாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த இப்போ கவனிங்க, இது எவ்வளோ சிகப்பாக இருக்குது, இது எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்க. அந்த புகை புண்பட்ட நெஞ்சுக்கு புகை விட்டு ஆத்துன்னு கூட ஒரு பழமொழியை சொல்லிட்டு இந்த நுரையீரலை கெடுக்கிற புத்திசாலித்தனமான பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல அற்புதமான இந்த லங்ஸை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. ம், இந்த மாதிரி கெடுத்துட்டு இருக்கோம். காசை கொடுத்து நம்ம லங்ஸை கரியாக்கிட்டு இருக்கோம். ரைட். அடுத்து ஆல்கஹால். ஆல்கஹால் எடுத்தால் பல கேன்சர் வரும். இதில் வரிசையாக போட்டிருக்காங்க. ஈசோபகல், லிவர் கேன்சர், அதே மாதிரி பெண்கள் எடுத்தால் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும், கொலாட்ரல் கேன்சர் எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த டாக்ஸின் காமனாக நம்ம கிட்ட இருக்கக்கூடியது இந்த டொபாக்கோ, ஆல்கஹாலு, ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் கார்சினோஜன் சொல்லுவாங்க, லங் கேன்சரை உருவாக்கும். அதே மாதிரி சில மருந்துகள், நம்ம இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல், அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன், இந்த டீசல்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டு, ஹெவி மெட்டலு, அதே மாதிரி நம்ம ரேடியேஷன், இந்த செல்ஃபோன் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ரேடியேஷன், இதெல்லாமே நம்ம கேன்சரை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கேன்சர் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் க்யூர் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இப்போ நான் சொன்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், இன்னும் சில உணவு முறைகள், மன அழுத்த மேம்பாடு, இந்த மாதிரி இஎஃப்டி ட்ரைனிங், பிரெயின் ரீவைரிங், இந்த மாதிரி கிராட்டிடியூட், இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சரை வெல்ல முடியுங்கிறது தான் இன்னைக்கு ப்ரோக்ராமுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக இதே ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால கேன்சரை பற்றி பேசும்போது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப சுலபமாக நம்மளால் பேச முடியும் என்றால், நம்ம இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு, அந்த துறையில் பல விதமான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லையும் ஆரோக்கியப்படுத்தலாம். கேன்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி பல டைப் இருக்குது, 100 டைப் இருக்குது சொன்னேன். பிளட் கேன்சர்லேருந்து எல்லா கேன்சரும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மக்களுக்கு இப்போ நான் வனக்குளியலுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம். வனக்குளியல் அது என்ன அப்படின்னா, வனத்தில் 2 நாள் மக்களை கூப்பிட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்து, மண் குளியல், மலையேற்றம், அந்த மரத்தை கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஒரு ஃபேமிலியில் 2 பேர் சயின்டிஸ்ட்டு, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 2 பேர் சயின்டிஸ்ட்டு. பையனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தசைநார் வீக்கம், தசை சிதைவு நோய் மாதிரி ஒரு நோய். அப்படியே மெலிஞ்சிட்டே போகிறான். வீட்டுக்கு கெஸ்ட் ஒருத்தர் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி பையனை மரத்தை கட்டி பிடிக்க சொல்லுங்கள், ரெடி ஆயிடுவாருன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் சயின்டிஸ்ட்டு. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட ஒரு ஞானமே இல்லாத மாதிரி அவர் கிண்டல் பண்ணுறாங்க. பட் அவர் போயிடுறாரு. இந்த பையன் கேட்டுகிட்டு இருந்த பையன் அதுக்கப்புறம் டெய்லியும் மெல்ல அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு போய் அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய மரத்தை கட்டி பிடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகுறது. இப்போ அப்பா அம்மா பார்க்குறாங்க, என்ன இவன் கொஞ்சம் டெவலப் இருக்குது, அவனா நடிக்கிறான், நடக்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் அப்படி மெல்ல பார்த்தா காலையில் போய் மரத்தை கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு புக் எழுதினாங்க, கில்லிங் த ஏதோ ஒரு பேர் அது, அந்த புக்கு. நான் அப்புறம் இப்போ நாளைக்கு கூட உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், வச்சுங்களா. கில்லிங் ஆஃப் த நேச்சர் ஏதோ ஒரு பேர், அளவான புக்கு அந்த சயின்டிஸ்ட்டு அப்புறம் எழுதியிருக்கார். இந்த மாதிரி பல பேர் என்னென்னா ஆரோக்கியத்துறையில் ஒரு தான் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் ஒரு நல்ல ஒரு துணை உணவோ ஏதோ எடுத்த அப்புறம் மாறி இருக்காங்க டாக்டருங்க. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட பொக்கிஷங்கள் ஏகப்பட்ட ஹெர்பல் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய போரலைப்புடைய இம்யூனிட்டிக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம கேன்சர்லேருந்து மேல முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். யாருக்காவது ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இன்றைக்கி 19 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃபு. கணேஷ் செந்துரை சார் யாருன்னு எனக்கு தெரியல, வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆறுமுகம் சார் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நண்பர்கள் சகுந்தலா மேடம், அதுக்கப்புறம் ஜெயராம் சார், கண்ணன் சார், முனியாண்டி சார், ராஜேந்திரன் சார் யாருன்னு எனக்கு தெரியல, மகேஸ்வரன் மேடம், மோகனசுந்தர் சார், குப்புசாமி சார், டிஎல் யாருன்னு எனக்கு தெரியல, பிரீத்தி ஓகே அவங்க தெரியும், பிரதீப் குமார் சார் ஃப்ரம் கன்னியாகுமரி, அதே மாதிரி சம்பத்குமார் சார், ராஜ் தென்காசி, சிவோகம் மதுரை டாக்டர், சன்லைஃப் நம்ம ராபர்ட் சேக்கோ சார். ஓகே,
சார், புதுசாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யார் அழைத்தார்களோ சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்த இந்த இன்னும் கொஞ்சம் வேற ப்ரோக்ராமுடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சார், நான் சிவகங்கையில இருந்து தனலட்சுமி பேசுறேன் சார். நீங்க ஓ, பேசுனீங்களா எஸ் காலையில? மேடம். டாக்டர் தனலட்சுமி அந்த மேடம். டிஎஸ்பி. எஸ் ஆமாங்க மேடம். சார். டிஎல். ஓகே மேடம். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் துறைக்கு நம்ம ஏற்கனவே பேசணும்ல, பிரெயின் ரீவயரிங், இஎஃப்டி எல்லாம் பேசணும் இல்லைங்களா? ஆமா. ஸோ ம். இதில் எல்லா டிசீஸுக்கும் பிரெயின் ரீவயரிங் ஆகட்டும், இஎஃப்டி டைப்பிங் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் நேச்சுரோபதி அந்த இது துறையில் அழகாக பயன்படுத்தலாம். இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணவு பற்றியும் யோக முறைகளும் மற்ற விஷயங்களை பற்றிட்டு கேன்சர் மட்டும் இல்லைங்க, டயபெட்டிக் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முழுமையாக தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா கடந்த 18 வருஷ அனுபவங்களை வச்சு தான் நான் ஒரு இம்யூனிட்டி கூட ஒரு புக் எழுதியிருக்கேன், 9 சீக்ரெட்ஸ் டு என்ஹான்ஸ் இம்யூனிட்டி நேச்சுரலி. அது தவிர இந்த மக்களுடைய இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் சுகப்பிரசவத்துக்காக பயிற்சியெல்லாம் கொடுக்கலாம். அதை பற்றி கூட கண்டிப்பா. சில ப்ரோக்ராமில் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி மேடம், வந்து ஓகே. அட்டன் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மிஸ்டர் ராஜ் தென்காசி. சார் வணக்கம். வணக்கம் ராஜ் சார், வணக்கம். வணக்கம் சார். உங்களை யார் அழைத்தது மீட்டிங்க்கு? ஆறுமுகம் சார், செங்கோட்டை. ஆறுமுகம் சார், வெரி குட். ஆறுமுகம் சார் சிறப்பாக இயற்கை ஆர்வலர், இயற்கை உணவகம் சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு ஆறுமுகம் சார். அவரை வச்சு நம்ம இன்னும் ஆமாங்க எவ்வளோ சார், ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா செல்லமா அவரை வந்து கண்டிப்பா. இனிமே ஆறுமுகம்னு சொல்ல, அவர் இப்போ பெரிய எக்ஸ்பர்ட்டு. அருமையான ம், பல்பொடியை, அவசியம் பல்பொடியை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய சர்வீஸ் வாழ்க. ரைட். மிஸ்டர் சரிங்க ராஜேந்திரன் சார். சார். ராஜேந்திரன் சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் அழைத்தார்கள்? அன்மியூட் பண்ணி மதுரை மதுரை. உங்களை மதுரை அழைத்தது டாக்டர். எஸ், அந்த இவர் சார், டாக்டர். மதுரை சார். ஆமா ஓகே சார், ஆமா சார். ஓபியில இருக்கேன், அதனால எனக்கு வீடியோ கால் வர முடியல. ஓகே ஜி, பரவாயில்ல ஜி. வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, பயனுள்ள தகவல். இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஓகே நான் சார். என்னோட எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்களோட இந்த விளக்க உரைக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. நான் ஓபியில இருக்கனால வீடியோல வர ஓகே முடியல சார், சார். ரொம்ப நன்றி. புரியுது. ஆமா. ஓபியில் இருந்துகிட்டு இங்க கூட. மதுரையில் நல்ல மழை. ஓகே சார், ஆமா, ஓகே சார். மதுரையில் நல்ல மழை, லேட்டா வந்துட்டாங்க பேஷண்ட்ஸ் எல்லாரும், அதனால ஓபியில இருக்கேன். சார் இதில் இன்னும் வின் டயபெட்டிஸு, ஹார்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சார் அவர் கண்டிப்பா சார், கிட்ட கண்டிப்பா. மறுபடியும் லிங்க் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், நன்றி சார். நன்றி. ரைட்டு. நிறைவு செய்யலாமா? கொஞ்சம் அதிக டைம் எடுத்துட்டேன். அரை மணி சரி சார், நேரங்கிறது ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப அருமை. நிறைய பேர் அஹ், கொண்டு போயிருக்கோம். நான் ஆரம்பி பேசுறேன். ஒரு முக்கியமான ப்ரோக்ராம்னால ஒரு 1/4 மணி நேரம் அதிகமாகிடுச்சு, சாரி. பட் நல்ல சரி, விஷயத்தை பரவாயில்ல. பகிர்ந்துக்கிட்டோம். வாழ்க வளமுடன். ஆரோக்கியமே வாழ்க. ஆனந்தம். எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய கிராட்டிடியூடை, நன்றியை நன்றி. தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.